அப்பன் முருகனுக்கு தொடர்ந்து சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற பிரச்சனைங்கிறது பெருசாக அடிச்சுது. அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அப்படியே சரியாகி முடிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ டபார்னு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. முருகன் யாருக்கு சொந்தம், வடக்குக்கா தெற்குக்கா அப்படின்னு பயங்கரமாக பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ஏன் இவ்வளோ பெருசாக வெடிச்சது அப்படின்னா, ஒரே ஒருத்தர் போட்ட பாம் தான் இவ்வளோ பெருசாக வெடிச்சதுக்கு காரணம். மிஸ்டர் நாகவம்சி அப்படிங்கிற டைரக்டர் ஒரு படம் எடுத்திருக்காரு. ஜூனியர் என்டிஆர் அதில் நடிச்சிருக்காரு. அது காட் ஆஃப் வார் அப்படின்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணும்போது ட்விட்டரில் ஒரு ட்வீட்டுங்கிறத போட்டார் மிஸ்டர் நாகவம்சி. அதுதான் பிரச்சனையை பட்டார்னு பயங்கரமாக வெடிச்சு விட்டுருச்சு. என்ன போட்டார்? இதை தான் போட்டார். பார்ன் இன் நார்த், ஃபோர்ஜ்ட் இன் ஹாட்லேண்ட், வர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்னு. அதாவது வடக்கில் பிறந்தவர், நடுவில் இருக்கக்கூடிய நிலத்தில் பலமாக வளர்ந்தவர், தெற்கில் கடவுளாக வணங்கப்படுபவர் அப்படிங்கிற மாதிரி இதை போட்டிருக்காரு. இதை போட்டால் தான் பிரச்சனை. ஸோ படம் எப்படி இருக்க போகுது, படம் எந்த மாதிரியான கதையோடு இருக்க போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் படம் எடுத்தவருடைய ஐடியாலஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே பதட்டமாக வர்றதுக்கான காரணம். அப்போ படத்தில் என்ன தான் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு. சரி, எதுக்கு இப்படி ஒரு செட்டப்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 1000 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் படித்தேன். 1000 கோடியை கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லாக ஓட்டினா தான் உண்டு. அதனால் சவுத்து பக்கமும் கலெக்ஷன் பார்க்கணும், நார்த்து பக்கமும் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நார்த்தையும் கவர் பண்ணணுங்கிற மாதிரி இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காருன்னு எனக்கு தோணுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சென்சேஷனாக மாறிடுச்சு. நார்த்துலேயும் முருகனை கொண்டாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் இல்லை இங்கே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அவர் சவுத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி அது ஒரு மாதிரி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாகவே போய்கிட்டு தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, எது பண்ணாலும் டீட்டெயிலாக பிளான் பண்ணி பண்ணணும். 1000 கோடிக்கு படம் எடுத்துகிட்டு அதை பெருசாக கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா அதை பேன் இண்டியா லெவலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து அந்த படத்துடைய க்ரூ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி தான் நாமளும் இருக்கணும். இப்படி நான் சொன்ன உடனே அடுத்து என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட், அதுதான் வரப்போகுது. அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய பணங்கிறது ஒரே இடத்துல உட்காராமல் பல இடங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சா தான் நமக்கு பெரிய அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். அப்படி ஒரு வாய்ப்பு தான் பிஎன்பி மெட்லைஃப் அவங்களுடைய என்ஹான்ஸ் வேல்யூ ஃபண்டுங்கிற என்எஃப்ஓ மூலமாக நமக்கு தராங்க. இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான். ஒரு சில நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் இந்த என்எஃப்ஓவை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத போட்டு விடுங்க. அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். இதோட என்ஏவி வேல்யூங்கிறது 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த என்எஃப்ஓட இண்டெக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக கடந்த 7 வருஷத்தில் 25% அளவுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியை எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறோமோ அதை விட 120 மடங்கு அளவுக்கான லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுக்கு நம்ம சுத்தமாக டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ஆர்ஐஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்புங்கிறது ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் இமிடியேட்டாக இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஜூனியர் என்டிஆருடைய படம் இந்த பிரச்சனையை பெருசாக கிளப்பி விட்டதுலேருந்து வடக்கு தெற்குன்னு போட்டு பயங்கரமாக சண்டை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. முருகன் தமிழர்களுக்கு சொந்தமானவர், தமிழர்களின் தொல் கடவுள் முருகன் அப்படின்னு வாதம்ங்கிறத வைக்கிறோம். அதே சமயத்தில் அதுக்கு எதிர்த்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர் தான், வட இந்தியாவில் இமயத்தில் பிறந்தவர் அவர் அப்படிங்கிறது பல குறிப்புகள் இருக்கு. ஏன் சங்க பாடல்கள்லேயே அதற்கான குறிப்புகள்லாம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்படி சொல்கிறது மூலமாக என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல. வட இந்தியாவில் பிறந்தவரை தான் நாம் இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்விங்கிறது வருது. இல்லை ஒட்டுமொத்தமாக அப்பத்துலேருந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருந்தது, எல்லாருமே ஒரே கடவுளை தான் வணங்கிக்கிட்டு இருந்தோம், அதில் முருகனும் ஒருத்தர், அவரை தான் நம்ம கார்த்திகேயன், ஸ்கந்தா அப்படின்லாம் கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோடு அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க பேசுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் இதில் எது உண்மை அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே முருகனை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ, அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த பிரச்சனையிலையும் அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுவோம். கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு விதமாக உருவாகும். அதுதான் வரலாறு. தான் வாழக்கூடிய சூழல்லேருந்து கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை ஒவ்வொரு இனமும் உருவாக்கும். அந்த இனத்திற்கே உரிய கடவுளர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அப்படி தான் நமக்கு தொன்மையான காலத்திலிருந்து உருவான கடவுளர்களில் முக்கியமான ஒருத்தர் முருகர். முருகர் அப்படிங்கிறவர் தமிழுக்கு சொந்தமானவர், தமிழர்களுக்கு சொந்தமானவர், தமிழர்களால் வணங்கப்பட்ட முழுமுதற் கடவுளானவர் அப்படிங்கிறதற்கான குறிப்புகள், குறியீடுகள், வரலாறுகள்லாம் எக்கச்சக்கமாக கொட்டியிருக்கு நம்மக்கிட்ட. ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை பார்க்கலாமே. இங்கே நம்மளுடைய வாழ்க்கை முறையில் முருக வழிபாடு அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று கலந்தது.
நம்ம முருகனுக்கு காவடி எடுப்போம், விரதம் இருப்போம், எல்லாமே செய்வோம். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுல கூட முருகன்கிற சார்ந்த பெயர்கள் எத்தனையோ நம்ம வைப்போம். அதுவும் முருகன், சரவணன்கிற பேரெல்லாம் தாண்டி சேயோன் அப்படிங்கிற பேரை கூடலாம் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு வைக்கிறோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறோம் அப்படின்னா முருகனுக்கு முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தொடங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபுலேயே இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இதே மாதிரி முருகன் வட இந்தியாவில் கொண்டாடப்படுறாரா அப்படிங்கிறது மட்டும் அலசி பார்க்கலாமே, இருக்காது. நீங்களே தேடி பாருங்கள், முருகன் வட இந்தியாவில் இந்த அளவுக்கு வணங்கப்படுறாரா, இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கடவுளாக கொண்டாடப்படுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியாக அங்கன்னு ஏதாவது நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் முருகனை பெரிய அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவங்க எடுத்து வைக்கக்கூடிய சங்க பாடல்கள், இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே முருக வழிபாடுங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற பதிவுங்கிறது நமக்கு கிடைக்கிது. அப்போ அப்போத்துல இருந்தே நம்ம முருகனை வழிபட்ட ஒருத்தங்களாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வட இந்தியாவில் அப்படி ஒரு வழக்கமே இல்லாத போது அப்படி அவர் வட இந்தியாவுக்கு சொந்தமான கடவுளாக எப்படி இருப்பார்? இமயத்தில் பிறந்து தென்னகத்தில் கடவுளாக மாறின இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சங்கப்பாடலான திருமுருகாற்றுப்படை பாடல்கள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இதில் கடவுள் வழிபாடு அப்படிங்கிற கான்செப்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த இனத்தை சார்ந்த வரலாறோடு தொடங்கும். நாம் முருகனை மலை குன்றில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்குறோம். அதனால தான் ஐந்திணையில் குறிஞ்சித்திணையுடைய கடவுளாக முருகன் பார்க்கப்படுறார். மலையில் நம்ம ஒரு சமூகமாக இருந்த சமயத்திலேயே முருக வழிபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கடுத்து முருகனை நாம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னா கொற்றவையுடைய மகனாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கொற்றவை அப்படிங்கிற தெய்வம் நம்மளுடைய முதல் தெய்வம். தாய் வழி சமூகமான நாம் கொற்றவை அப்படிங்கிற அந்த தெய்வத்தை தான் முதல்ல கடவுளாக எடுத்து கும்பிட ஆரம்பித்தோம். அந்த கொற்றவை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக, கோபமான தெய்வமாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அந்த கொற்றவைக்கு நம்ம பலி கொடுக்கறதுங்கிறதே இருந்திருக்கு. அந்த கொற்றவை தெய்வத்துடைய மகனாக முருகன் வழிபாடு செய்யப்படுறார் எங்கே? தமிழ்நாட்டில். அப்படி தமிழ்நாட்டில் இருந்த அந்த பழக்கம் அப்படிங்கிறது தான் அதன் பிறகு கதையாடலாக மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுது அப்படின்னா கொற்றவை தெய்வம் தான் அதுக்கப்புறமா சக்தியாக உருவகப்படுத்தப்படுறான். சைவம் அப்படிங்கிற தத்துவம் இங்கே வளர ஆரம்பித்த சமயத்தில் சைவத்துடைய பெண் வடிவமாக கொற்றவை உருவகப்படுத்தப்படுறான். அதனால தான் நீங்கள் புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா கூட சக்தி கோபக்கார ஒருத்தங்களாக இருப்பாங்க, வீரத்திற்கு அடையாளம் சக்தி அப்படிங்கிற குறிப்புகள்லாம் எங்கேருந்து வருதுன்னா கொற்றவை கிட்டேருந்து தான் வருது. அந்த சக்தி அதுக்கப்புறமா அம்மனாக மாட்டப்படுறாங்க, பல இடங்களில் அம்மனாக அவங்க உருவாகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. சைவம் தலைத்தோங்க ஆரம்பித்த சமயத்தில் சிவனுக்கு சரிபாதி சக்தி அப்படிங்கிற சிந்தனைங்கிறது உருவாகுது. அதை பற்றின குறிப்புகள்லாம் கூட நம்மளுடைய இலக்கியங்களில் நமக்கு கிடைக்கிது. சிலப்பதிகாரத்தில் கூட சிவனுக்கு சரிநிகராக நிற்கக்கூடிய கொற்றவை அப்படிங்கிற குறிப்புங்கிறது நமக்கு கிடைக்கிது. இப்படி சைவம் உருவான சமயத்தில் அது பல செக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நாம் பார்க்குற மாதிரி ஒரே சைவ கொடைக்குள்ளே அது இல்லை, ஒவ்வொரு புது ஐடியாலஜிக்குள்ளே அது இருந்துச்சு. பாசுபதம், காளாமுகம், பைரவம், வாமம், மாவிரதம் அப்படின்னு இத்தனை சித்தாந்தங்கள் சைவத்துக்குள்ளே இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயுமே ஒவ்வொரு பிரிவாக தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அது எல்லாமே ஒவ்வொரு சேர்க்கைக்குள்ளே சேர்ந்தாங்க. சைவம் அப்படி ஒரே ஒரு செக்டாக மாறிச்சு, வைணவம் ஒரே ஒரு செக்டாக மாறிச்சு. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா கலந்து இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு பெருசாக உருவாயிருக்கு. இதுதான் ஆக்சுவலான வரலாறு. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இந்து மதம்ங்கிறது அப்பத்துலேருந்தே இருக்குது, தொடர்ந்து இருக்குது, இத்தனை ஆண்டுகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்து மதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது இப்போ ரொம்ப ரீசெண்டாக உருவான ஒன்று தான். அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்டாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு மதக்குழுக்களாக இருந்தவங்களுக்குள்ள மோதல்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆசீக வரலாறில் நம்ம அதானே பார்த்தோம். ஆசீகத்துக்கும் சைவத்துக்கும் நடுவில் நடந்த மோதல்ங்கிறதே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதே மாதிரியான மோதல்ங்கிறது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நடுவுலையும் நடந்திருக்கு. ஏன் சைவத்துக்குள்ளே இருந்த பிரிவுகளுக்குள்ளேயுமே நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு செக்டாக ஒன்றாகி அதுக்கப்புறம் ஒரே ஒரு முழுமையான ஒரு மதமாக இன்றைக்கி அடையாளப்படுத்தப்படுறாங்க. இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் யுனைட் ஆகிறதுக்கு கதைகள் அப்படிங்கிறது உருவாச்சு. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சைவமும் வைணவமும் மோதலில் இருந்தாங்க. சிவனுக்கும் சிறுவன் பெருசா திருமால் பெருசா அப்படிங்கிற மோதல்ங்கிறது ரொம்ப காலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் அதை பற்றிய ஒரு கதையாடல் அப்படிங்கிறது உருவாகுது. அப்படி உருவானதில் தான் ஹரிஹரன் அப்படிங்கிற சிவனும் திருமாலும் ஒன்றா இருக்கிற மாதிரியான வழிபாடு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையிறப்போ திருமால் மோகினி உருவத்தை எடுக்கிறார். அப்படி உருவான அந்த மோகினிக்கு மேலே சிவனுக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது வந்துடுது. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை உருவாகி பிறக்குது. அந்த குழந்தையுடைய பெயர் ஹரிஹரன்.
அந்த ஹரிஹரன் வேறு யாரும் இல்லை, சபரிமலையில் வணங்கப்படக்கூடிய ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இப்படி 2 குழுக்கள் உருவாகும் போது அதை பற்றிய கதையாடல்கள்ங்கிறது உருவாக்கப்படுது. அப்படி தான் முருகன் அப்படிங்கிற கடவுளை நம்ம கொற்றவையுடைய குழந்தையாக வந்து கும்பிட்டுட்டு இருக்கும் போது, ஓ கொற்றவையுடைய குழந்தையா, அப்போனா சக்தியோடைய குழந்தை, சக்தி யார், சிவாவுடைய மனைவி, அப்போ சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த குழந்தை முருகன் அப்படின்னு ஒரு கதைங்கிறது உருவாக்கப்படுது. சரி, அப்படியாவது சிவனுக்கும் சக்திக்கு மட்டும்தான் கார்த்திகேயன் ஸ்கந்தாலாம் பிறந்திருக்காரு அப்படின்னு தான் கதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமான கதை. அக்னி தேவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் ஸ்கந்தா அப்படிங்கிற கதையெல்லாம் கூட இருக்குது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்கந்தா கார்த்திகேயா அப்படிங்கிற மாதிரியான கடவுளர்கள் வேற ஒரு கடவுளர்களாக வணங்கப்பட்டிருக்காங்க. அந்த கடவுள்களை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருக வழிபாடோடு அப்படியே இணைச்சிருக்காங்க. சரி, சிவனுக்கு பிறந்தவர் தான்ங்கிற குறிப்பெல்லாம் இருக்கேயா, அதை நம்ம மறுக்க முடியாதே அப்படின்னு சங்கப்பாடலில் இருக்கக்கூடிய குறிப்பெல்லாம் எடுத்து தருவாங்க. ஆலமரத்துக்கு அடியில் அமர்ந்திருப்பவருடைய மகனே அப்படின்னு பாடுதேப்பா சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆலமரத்துக்கு அடியில் இருப்பவருடைய கடவுளுடைய பெயர் சிவன் தானா, அந்த கேள்வியை நம்ம கேட்கணும் இல்லையா. சிவனுக்கான வழிபாடு, சைவத்திற்கான வழிபாடு, சைவ வரலாறு அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாப்டர். எப்போ சைவம் தோன்றியிருக்கும், எந்த மாதிரினா அது வளர்ந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாப்டர். சங்க காலத்திலேருந்தே அதோடைய வடிவம்ல எப்படி வளர ஆரம்பிச்சதுங்கிறதெல்லாம் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த ஆலமரத்து கடவுளை மட்டும் நம்ம இப்போ சிம்பிளாக பார்ப்போமே. ஆலமரத்துக்கு அடியில் யார் இருக்காருன்னா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற கடவுள் தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த தட்சிணாமூர்த்திங்கிறவர் சிவனுடைய ஒரு வடிவம், சிவனுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு கருதப்படுறார். அவர் தான் வந்து பரமகுருவா, அதாவது ஆதி குருவாக இருந்து சக்தி வாய்ந்த முனிவர்களுக்கெல்லாம் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்பிக்கை. சரி, இந்த தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்களே, இந்த தட்சிணாமூர்த்தினா என்ன அர்த்தம்? தென் திசைக்கான கடவுள் அப்படிங்கிறது தான் தட்சிணாமூர்த்தி. அப்போ தெற்குக்கான ஒரு கடவுளை தட்சிணாமூர்த்தின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தெற்குக்கான கடவுளாக ஒருத்தர் இருந்திருக்கார், அவர் தான் முருகன். அப்போ தெற்குக்கான கடவுள்னு அதிலே பதிவாகுதே, அப்படியே நம்ம அதை வேறு மாதிரி பார்க்கணும். அப்போ கொற்றவையுடைய மகனா, தெற்குக்கான ஒரு கடவுளுடைய மகனா அவர் பார்க்கப்பட்டிருக்கார். அந்த கடவுள் தான் முருகன். அப்போது நம்மளுடைய கொற்றவை வழிபாடு, நம்மளுடைய தென்திசை கடவுளுடைய வழிபாடு, இந்த வழிபாடோடு சேர்ந்த ஒரு வழிபாடு தான் முருகன் வழிபாடு. அப்படிப்பட்ட முருகனை வட இந்தியாவில் பிறந்தவர், அங்கேருந்து தான் வந்தாருன்னெலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? இன்னொன்று, வட இந்தியாவில் இமயத்தில் பிறந்தார் அப்படின்னு ஒன்று திருமுருகாற்றுப்படை பாடல்கள்லாம் கூட எடுத்து வைப்பாங்க இல்லையா. பரிபாடலையும் இந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வருது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதே மாதிரியான ஒரு கதையாடல் தான் அந்த பாடல்கள்லையுமே வருது. முருகன் சிவனுக்கும் சக்திக்கும் பிறக்கக்கூடிய கடவுள் தான், ஆனால் நேரடியாக பிறக்கலை. கருவாக இருக்கும்போதே இந்திரன் கேட்டதுக்காக 6 துண்டுகளாக வெட்டி சிவன் வந்து கொடுத்துட்றாரு. அந்த 6 துண்டுகளை 6 முனிவர்களுடைய மனைவிகள் அவங்களுடைய வயிற்றில் கருவாக சுமந்து 6 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அது ஒரு குழந்தையாக மாற்றப்படுது. அந்த ஒரு குழந்தையை வெட்டுறதுக்காக இந்திரன் கிளம்பி வர்றான். வரக்கூடிய இந்திரனை தன்னுடைய சுண்டு விரலால் விரட்டி அடிக்கிறார் முருகன். அப்போ தான் முருகனுடைய பலம் தெரிந்து முருகனுக்கு சேவல், மயில் எல்லாமே பரிசாக வழங்குறாங்க. இப்படி தான் அந்த பாடல் வருது. ஸோ அந்த பாடலில் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பீரியட்லேயே இந்த கதையாடல் அப்படிங்கிறது உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. அதை நாம் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறத இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புராண கதைகள். அவருடைய பிறப்புங்கிறது ரொம்ப ஒரு மிராக்குலஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கதைகள். ஆனால் அந்த கதைகள்லையும் முருகனுடைய உருவகம்ங்கிறது இருக்குல்ல, முருகனை பற்றி சொல்லக்கூடிய விதம்ங்கிறது இருக்குல்ல, அது பெருமைப்படக்கூடிய ஒன்றாவே இல்லை. அப்போ அதை நாம் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற கேள்விங்கிறது இருக்குது. இன்னொன்று, முருகன் வழிபாடு அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் அவர் பிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதுல என்ன இப்போது அதில் பெரிய கஷ்டம் இருக்க போகுது? முருகன் எல்லாருக்கும் சொந்தம், முருகன் எல்லாருமே கும்பிடட்டும், முருகன் எல்லாருக்கும் பொதுவானவர், யார் வேணால் அவங்கள கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லட்டும். ஆனால் முருகன் பிறந்தது தமிழ்நாடு, தமிழர்களுக்கான தொன்மையான ஒரு வழிபாட்டில் முருகன் இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறதுல என்னங்க ஒரு பிரச்சனை? அதை எடுத்து சொன்னால், அப்படி சொல்லுங்கன்னு சொன்னால், அது எதுக்குங்க சொல்கிறீங்க? அதை சொல்லவே கூடாது. முருகன் இமயத்தில் பிறந்தவர் தானே, அதை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு ஏங்க சொல்கிறீங்க? அதை சொல்லலாம், அது சரி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. அதை விட பெருமையான விஷயம் இதுதான். தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவர், தமிழ்நாட்டில் வந்து தோன்றியவர் முருகர் அப்படிங்கிறது சொல்கிறது தான் சரி, அதுதான் பெருமைப்படக்கூடிய விஷயம். அதை தூக்கி போட்டுட்டு இல்லை அவர் இங்கே கிடையாது, அங்கேருந்து தான் வந்தாருன்னு அதை பெருசாக பேசுகிறதுல என்ன இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு, நம்மளுடைய பிரச்சனைகளை யார்கிட்டயா போய் சொல்லணும்ப்பா, அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடுறதுக்கான ஒரு உருவகம் தான் கடவுள். அப்படி ஒரு உருவகம் இல்லாமல் போனதுனால தான் ஆசிவகம் தோற்று போயிருக்குமோ அப்படிங்கிற கேள்வி கூட ஆசிவகத்துடைய வரலாறு செய்யும்போது எனக்கு தோணுச்சு.
அப்படி நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய கடவுளையே பிரச்சனையாக்கி நமக்குள்ளே பிரச்சனை பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் முருகன் அப்படிங்கிறவர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவர், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவருடைய வரலாறு அழிக்கிறதுக்கான வேலையில் இறங்காதீங்க. திரும்ப ஒரு வாட்டி நான் இந்த வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பற்றி நான் நினைவுபடுத்துகிறேன். பிஎன்பி மெட்லைஃப் அவங்களுடைய என்எஃப்ஓ மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தராங்க. அந்த என்எஃப்ஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக நம்மளோட பணத்துடைய ஒரு பகுதிங்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக போகுது. ப்ளஸ் நம்மளுடைய முதலீடும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 2 நாள் தான் இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க. சரி, ஓகே பிக் பாஸ். முருகன் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறத தொடர்ந்து பல இடங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.